ஒருத்தருக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணாரு, தனக்கு தெரிந்த நிறைய நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு உதவி கேட்டாரு. முக்கியமா அவர் வந்து ஒருத்தர ரொம்ப நம்பினாரு. அவரால தனக்கு கண்டிப்பா உதவி செய்ய முடியும் அப்படின்னு. அப்ப அவர கூப்பிட்டு பேசினப்போ அவர் சொன்னாரு, "எனக்கு இந்த ஃபீல்டு கிடையாது. எனக்கு இதில அதிகம் ரெஃபரன்ஸ் தெரியாது" அப்படின்னு. அப்போ இவர் என்ன சொன்னாரு, "இல்ல, இல்ல ஒரு தடவ எனக்கு உங்கள மீட் பண்ணி பேசுறதுக்கு டைம் குடுங்க. ஆ நான் உங்களால கண்டிப்பா எனக்கு உதவி செய்ய முடியும்" அப்படின்னு இவர் சொன்னாரு. அவரு திரும்ப திரும்ப சொன்னாரு, "எனக்கு இந்த ஃபீல்ட்ல பழக்கம் இல்லன்னு." ஆனா இவர் கேட்கல. "இல்ல நீங்க எனக்கு ஏதாவது பண்ணணும்" அப்படின்னு. "சரி வாங்க" அப்படின்னு சொல்ட்டாரு. இவர் போய் பார்த்தப்போ, அவர் வந்து 2, 3 ரெஃபரன்ஸ குடுத்து, "இவங்கள எல்லாம் போய் பாருங்க" அப்படின்னு அவர் சொன்னாரு. அ இவரும் அந்த ஆட்கள எல்லாம் போய் பார்த்து கான்டாக்ட் பண்ணப்ப வந்து யாருக்கும் கிட்ட இருந்து இவருக்கு வேலை கிடைக்கல. உடனே இவர் வந்து ஃபோன் பண்ணி அந்த ஃப்ரெண்ட திட்டினாரு. "என்ன நீங்க நான் உங்கள நம்பில்ல செஞ்சேன். இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்களேன்னு." உடனே அவர் கேட்டாரு, "நான் தான் ஏற்கனவே சொன்னனே, எனக்கு இதில அனுபவம் இல்ல. என்னால இதில உதவி செய்ய முடியாதுன்னு நான் சொன்னேன்ல. நீங்க தானே கட்டாயப்படுத்தி என்கிட்ட வந்து ரெஃபரன்ஸ் வாங்குனீங்க. இப்ப என்ன என்னைய ஏன் குறை சொல்றீங்க?" அப்படின்னு அவர் சொன்னாரு. நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நாமளா சிலர வந்து இப்படித்தான் அப்படின்னு நம்ம கெஸ் பண்றோம். அவருக்கு இதெல்லாம் தெரியும். அவர் இப்படிப்பட்டவரு. இவரால இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். உண்மையில அவர் அப்படிப்பட்டவரா இருக்கல அப்படிங்கும்போது, தப்பு அவரது இல்ல, நம்மளது தான். நாமளா தான் நெனச்சுக்கிறோம், அவருக்கு இது தெரியும், இது தெரியும், இது இவர் செய்வாரு அப்படின்னு சொல்லி. அவரு எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் அவர் இருக்காரு. நாம மனசுல அவர இப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா, அல்லது இப்படியெல்லாம் எதிர்பார்த்தோம்னா, அந்த தப்பு நம்மளது தான். ஆகையினால யாரும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கல அப்படின்னாக்க, அங்க முதல்ல நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நாம எதை அவர்கிட்ட அளவுக்கு அதிகமா எதிர்பார்த்தோம்? அப்படின்னு தான் நம்ம முதல்ல கணக்கு பண்ணணும். ஏன்னா, நீங்க எதிர்பார்த்த மாதிரியோ, அல்லது நான் எதிர்பார்த்த மாதிரியோ அவங்க இருக்கல அப்படிங்கிறது தப்பு கிடையாது. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ, அப்படிதான் அவங்க இருப்பாங்க. அவங்கள வேற ஒரு மாதிரியா நெனச்சுக்கிட்டது நம்மளோட தப்பு தான். இல்லையா? நம்மளுடைய அசம்ப்ஷன் எப்பவுமே ரொம்ப, ரொம்ப அவங்களுக்கு நெருக்கமானதா, அவங்களுடைய ரியாலிட்டிக்கு நெருக்கமானதா இருந்தா தான் நமக்கும் நல்லது.